இன்று மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள். மார்கழி மாதம் பூராவும் பெரும்பாலும் எல்லாரும் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது நல்லது. இந்த மார்கழி திங்களின் முதல் நாளில் என்னுடைய இதமான காலை காலை வணக்கங்கள். இன்று ஒரு குறள், அதான் பொறை உடைமை, அதிகாரம் 16. இதுதான் பொறை உடைமையினுடைய கடைசி குறள். அதான் பொறை உடைமை என்பது பொறுமை உடைமை. இந்த கடைசி குறள் எப்போவுமே திருவள்ளுவர் கடைசியாக அந்த அதிகாரத்தில் கடைசி குறளை ரொம்ப நன்றாக படைத்துள்ளார். அதை பாருங்கள். இதை உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பிறர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் விரதங்களான ஊனை தவிர்ந்து உற்ற நோயை பொறுப்பார் எல்லாரிலும் பெரியர். அவர் பெரியவராது தம்மை பிறர் சொல்லும் இன்னாத சொல்லை பொறுப்பாரின் பின் என்கிறார். அதாவது தன் நன்மையை கருதி விரதம் மேற்கொண்டு தவம் செய்பவர்கள் தன் நன்மையை கொண்டு தவம் செய்கிறார்கள். அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல என்று சொல்கிறார். அதாவது தன் நன்மையை உண்ணாமல் இருந்து தவம் செய்பவர்கள் தம் நன்மையை கருதியே பசியாகிய துன்பத்தை பொறுத்து கொள்கிறார்கள். பிறர் துன்பத்தை பிறர் கூறும் கடும் சொற்களையும் அவர்கள் செய்யும் கொடுமையையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்பவர்கள் பிறர் நன்மையை கருதி பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று எண்ணி அந்த கடுஞ்சொற்களையும் கொடுமையையும் பொறுத்து கொள்கிறார்கள். எனவே கடும் சொற்களை பொறுத்து கொள்வதற்கே பெருமை மிகுதி. அவருக்கு அடுத்த நிலையில்தான் உண்ணாமல் இருந்து தவம் செய்வர்கள் பெருமையுடையவராவர் என்கிறார். இந்த குறள் முதல்ல இந்த குறளை நான் படிக்கிறேன், அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. என்ன சொல்கிறது? உண்ணாது நோற்பார் பெரியர், பிற சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின்னர். அதாவது தவம் செய்பவர்கள்தான் மிகவும் சிறந்தவர்கள். ஆனால் தவம் செய்யாதவர்கள் இருக்காங்கல்ல, தவம் செய்யாமல் பிறர் கூறும் கடும் சொற்களையும் பிறர் கூறும் கொடுமையையும் பொறுத்து கொள்பவர்கள், பொறுமையோடு இருப்பவர்கள் அவர்களை விட மேலானவர் என்கிறார். இந்த குறளையே பாருங்க. உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அடுத்துதான் அவர் வர்றாருன்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு தன்னுடைய உடம்பை வருத்தி தவம் செய்பவன் தான் மிகவும் உயர்ந்தவன் என்று அவன் தவம் செய்கிறான். தன்னுடைய நன்மைக்காக தவம் செய்கிறார். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? பிறர் நன்மைக்காக இவர் என்ன செய்கிறாரு? அடுத்தமே தவறு செய்தால் கடும் சொற்களையும் அவன் சொல்லும் தீய சொற்களையும் பொறுத்து கொள்ளுதல் இருக்குல்ல, அந்த பொறுத்து கொள்வது அவன் தவம் செய்யும் வலிமை பெற்றவன் பெரியவர்னு சொல்கிறோம்ல, அதை விட பெரியவர். அதுதான் அந்த குறளை பின்னு சொல்கிறார், நோற்பாரின் பின் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லுங்க. எப்போவுமே அவர் ஒரு அத்தியாயத்தினுடைய கடைசி குறளில் அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு மனம் படைத்த பெரும் புலவருங்க. இல்லைன்னா உலகை செதுக்கிய திருக்குறள்னு நம்ம சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய உண்ணா நோன்பு இருந்து புலால் உண்ணாமை, உண்ணா நோன்பு இருந்து புலல் உண்ணாது பசி என்னும் கடும் பசியையும் பொருட்படுத்தாது இருந்து வாழ்பவர்கள்தான் அதாவது துறவரம் புகுந்தவர்கள். அத்தகைய துறவரம் புகுந்தவர்கள் மிகப்பெரிய அவர் தான் உலகத்திலே மிகப்பெரியவர்னு சொல்கிறாங்க மொத்தத்திலேயே. ஆனால்
இந்த கடும் சொற்களையும் அவன் கூறும் தீமைகளையும் அவன் செய்யும் தீமைகளையும் பொறுத்து கொள்பவர் அவரை விட மேல். அந்த 2வது இதில் சொல்பார், இன்னாச்சொல் நோற்பாரின் பின் உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின்னர். அதற்கு அடுத்து தான் அவரை கொண்டு வர்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காரு. அந்த கடைசி குறளில் நீங்கள் எப்போவுமே பாருங்கள், நீங்கள் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல பூரா சொல்லிகிட்டே வருவார், கடைசியில் ஒரு அடிப்பார் பாருங்க, அதுக்கு இணையே இல்லைங்க. அது திருவள்ளுவருடைய குறளை நன்றாக படித்தவர்களுக்கு தான் தெரியும். திருக்குறளை படித்தவர்களுக்கு தான் அருமை பெருமை தெரியும். திருக்குறள் அற்புதமான ஒரு நூலுங்க. தயவு செய்து மாணவ செல்வங்கள் இளவயதிலிருந்தே திருக்குறளை படிக்க ஆரம்பிங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் உங்கள் வளம் வரும். இப்படி நாடு எல்லாரும் அதே மாதிரி சென்று கொண்டிருந்தால் நிச்சயமாக காவல்துறையே தேவையில்லை நம்ம நாட்டுக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக மக்கள் என்றைக்குமே விழிப்புணர்வு உள்ளவருங்க. அதை மறுக்க முடியாத உண்மைங்க. இதை படிச்சிட்டோம்னா இதை விட விழிப்புணர்வு வந்துடுவீங்க நீங்கள். இல்லைன்னா கவிப்பேரரசு வைரமுத்து அவ்வளவு தெய்வ இறைபக்தியே இல்லாதவர்னு சொல்கிறார் அவர். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, திருக்குறளை அவர் இறக்கும்போது அவருடைய மார்பிளை வைத்து புதைக்க வேண்டும் என்று உயிரெழுதி வைத்துள்ளார். எவ்வளவு தூரம் கவிப்பேரரசு எப்படி மதிக்கிறார், திருக்குறளை எப்படி மதிச்சிருக்கார் பாருங்கள் கவிப்பேரரசு. அதனால் இப்போ கவிப்பேரரசனுடைய கள்ளிக்காட்டு இதிகாசங்கள் இருக்குல்ல, நான் படித்தேன், ஒரு தடவை தான் படித்தேன். என் கூட பணிபுரிந்தவர் நிர்வாக பொறியாளர், புலவர் தான் சொல்லுவோம் அவரை, புலவர் இளங்கோவன் அவர்கள். வணக்கத்திற்குரிய புலவர் இளங்கோவனும் நானும் ஒரு நாள் அலைபேசியிலே பேசிக்கொண்டோம். அப்போது அவர் என்ன சொல்கிறார், கள்ளிக்காட்டு இதிகாசங்களை நீங்கள் ஒரு தடவை தான் படிச்சிருக்கீங்க, நான் 2 தடவை படித்தேன்னு சொல்கிறார். உண்மையிலே அதை படமாக எடுத்தால் நிச்சயமாக வெற்றியாக ஓடும் அந்த படம். அவ்வளவு கடைசியில் அந்த ஒருவன் எதிர்த்து வந்தவன் அவன் அந்த தண்ணியே அடித்து கொண்டு போயிடும், தன்னுடைய நிலையை பிடுங்கும்போது. அந்த அளவுக்கு அற்புதமாக கள்ளிக்காட்டு இதிகாசங்களை அவர் படைத்திருப்பார். கள்ளிக்காட்டு இதிகாசங்களை தயவு செய்து எல்லோருமே படியுங்கள். படித்தால் ஒரு அணை கட்டுவது எவ்வளவு சிரமம், அதில் எவ்வளவு பேர் தங்களுடைய அர்ப்பணிப்பை, தங்களுடைய வீடுகளை இழந்து நிற்கிறார்கள் என்பதை எண்ணும்போது இப்போ உள்ள படங்கள் அது எடுத்தால் நிச்சயமாக நல்லாவே ஓடும். கள்ளிக்காட்டு இதிகாசங்கள் அவ்வளோ அற்புதமான. இப்போ நேற்று பேப்பரில் பார்த்தேன், கள்ளிக்காட்டு இதிகாசங்கள் நம்ம போடலை, அது மாதிரி ஒரு படம் எடுக்கிறது மாதிரி ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நல்லா ஓடுங்க. அது வந்தால் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிறேங்க. கள்ளிக்காட்டு இதிகாசங்களை படமாக எடுத்தால் நிச்சயமாக அந்த படம் வெற்றிகரமாக இருக்கும். ஏன்னா அது சினிமாவையும் நான் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், திருக்குறள் தான் நம்மளுக்கு பெருசு. ஆனாலும் அவர் இப்படி திருக்குறளை போற்றுகிறார், திருவள்ளுவரை அவர் போற்றுகிறார். அவர் இவ்வளவுக்கும் இறைபக்தி இல்லாதவர், அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இப்போ நான்லாம் ஃப்ரம் த ஆரம்பத்திலிருந்து இறைபக்தி உடையவனுங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், எனக்கு இறைபக்தி கிடையாது. ஆனாலும் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை அவருடைய மார்பில் வைத்துத்தான் புதைக்க வேண்டும் என்று உயிலே எழுதி வைத்திருக்கிறார். எப்படி பாருங்கள், எவ்வளவு அற்புதமான மனிதன் பாருங்கள். கவிப்பேரரசு வைரமுத்து என்னால் மறக்கவே முடியாது. கவிப்பேரரசு வைரமுத்து கவிப்பேரரசு வைரமுத்து என்னால் மறக்க முடியாது வாழ்க்கையிலே. அதாவது முத்தமிழறிஞர் கலைஞர் கூட அவரை பாராட்டுவார். அவ்வளோ அற்புதமான மனிதர் அவர். ஏன்னா அந்த கள்ளிக்காட்டு இதிகாசங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இவ்வளோக்கும் நான் நூல் நிலையத்தில் வாங்கி தான் படித்தேன். நான் ஒரிஜினலாக கூட வாங்கலை. அதை லைப்ரரி நூல் நிலையம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் எடுத்து தான் படித்தேன். அவ்வளோ அற்புதமாக இருக்கும், படிக்க படிக்க இன்பமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.